ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 13 இறுதி கணக்குகளில் பார்ட் 2. அதில் பயிற்சி வினா 8 தான் பார்க்க போகிறோம். கீழ்கண்ட விவரங்கள் இருப்பாய்விலிருந்து பெறப்பட்டன. விவரம்: பற்று வரவு. பற்பல கடனாளிகள் 50,000, கடனாளிகள் மீதான தள்ளுபடி 2,000, வாராக்கடன் 3,000. கூடுதல் தகவல்கள்: பற்பல கடனாளிகள் 10% ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கப்பட வேண்டும். பற்பல கடனாளிகள் மீது 5% தள்ளுபடி ஒதுக்கு உருவாக்கப்பட வேண்டும். தேவையான சரிகட்டு பதிவுகள் தந்து இவ்விவரங்கள் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். எல்லாமே ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அந்த கூடுதல் தகவல்களை இப்போ இதெல்லாம் பழசு, இதெல்லாம் புதுசு. அப்போ இதெல்லாம் 2 தடவை இடம்பெறும், இதெல்லாம் 1 தடவை இடம்பெறும். அதை வச்சு தான் நம்ம போடணும். எப்பொழுதுமே நம்மளுக்கு கணக்கு கொடுக்கறதுல அந்த பாக்ஸுக்குள்ளே கொடுக்கறது எல்லாமே ஒரு தடவை வரும். கூடுதல் தகவல்களோ கூடுதல் சரிகட்டுதலோ கொடுக்கறது 2 தடவை வரும். அதாவது லாப நட்ட கணக்குலையும் இருப்புநிலை குறிப்பிலும் 2 தடவை இடம்பெறும். இப்போ சரி கட்டுதல்கள் குறிப்பீடு அப்படின்னா விவரம், தொகை, தொகை. லாப நட்ட கணக்கு பற்று, வார ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவு. அதாவது போக்கெழுதியத்துக்கு என்ன நம்ம குறிப்பேடு போடணும் அப்படின்னா லாப நட்ட கணக்கு பற்று, வார ஐயக்கடன் ஒதுக்கு வரவு. இப்போ குறிப்பு என்ன எழுதுகிறோம்? வாராக்கடன், போக்கி எழுதியது. வாராக்கடன் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5,000. அடுத்தது தள்ளுபடியை போக்கு எழுதியது. லாப நட்ட கணக்கு பற்று, தள்ளுபடி ஒதுக்கு கணக்கு வரவு. குறிப்பு தள்ளுபடி போக்கி எழுதியது 2,250. இப்போ இந்த 2,250 எப்படி வந்துச்சுன்னா, இது வரைக்கும் நம்ம போன கணக்கில் எல்லாம் குறிப்பு போட்டிருக்கோம். இப்போ என்ன குறிப்பு போட்டிருப்போம் அப்படின்னா, கடனாளிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கணக்கில் 50,000 கொடுத்துருக்காங்க. 50,000த்தில் வார ஐயக்கடன் ஒதுக்கு 5,000 கழிச்சோம் அப்படின்னா 45,000. இந்த 45,000த்தில் வார ஐயக்கடன் ஒதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தள்ளுபடி ஒதுக்கு அப்படிங்கிறது இதில் 5% பார்க்கணும். இப்போ 5% பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் 10% கண்டுபிடிச்சா 5,000. இந்த 5,000 போட்டாச்சு, கழிச்சோம்னா 45,000. இதில் 5% போட்டோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 2,250 வரும். அதை கழிச்சோம் அப்படின்னா 42,750. இப்போ நம்ம இதை லாப நட்ட கணக்கில் போடணும். லாப நட்ட கணக்கில் வரவு சைடு வருது. வாராக்கடன் எவ்வளோ? 3,000. எந்த 3,000 கொடுத்துருக்காங்க? கணக்கில் கொடுத்துருக்காங்கள அந்த 3,000. இப்போ வாராக்கடன் அப்படிங்கிறது கணக்கில் நமக்கு 3,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த வாராக்கடன் அதோட நம்ம என்ன செய்யணும்? வார ஐயக்கடன் ஒதுக்கு 50,000த்தில் 10% கண்டுபிடிச்சோம். அந்த 5,000 வாராக்கடன் ஒதுக்கோட கூட்டணும். கூட்டுனா நமக்கு 2யும் கூட்டினா 8,000 வரும். அடுத்தது தள்ளுபடி ஒதுக்கு அப்படிங்கிறது 2,000 கணக்கில் கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. புதிய தள்ளுபடி அப்படிங்கிறது 2,250 நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ அது 2யும் கூட்டணும் அப்படின்னா 4,250 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு. இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் நம்ம போடுறோம். சொத்துக்கள் பக்கம் கடனாளிகள் எவ்வளோ? 50,000. அதோட நம்ம என்ன செய்யும்? வாராக்கடன் 5,000 கண்டுபிடிச்சதை கழிச்சோம் அப்படின்னா 45,000. அதுலேருந்து தள்ளுபடி ஒதுக்க என்ன செய்யணும்? கழிக்கணும். 2,250 கழிச்சா 42,750. நம்ம ரஃபாக போட்டதை இங்கே என்ன செய்கிறோம்? சொத்துக்கள் சைடு அப்படியே போடுறோம். இதுதான் சரிக்கட்டுதோட குறிப்பேடு. லாப நட்ட கணக்கு சொத்துக்கள் சைடு. புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.